கழுத்தை தேஞ்சி கட்டுரும்பான கதையா அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு வந்துகிட்டு அதிமுக அழிஞ்சிட்டே வருது. அந்த அழிவுக்கு முழு காரணம் வேற யாருமே கிடையாது. அது வந்துகிட்டு எடப்பாடி சுத்தி இருக்கிற அந்த முக்கிய தலைகள் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. அது வந்துட்டு 100% உண்மை. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன ஏது டீட்டெயிலா வந்துட்டு இந்த விஷயத்த பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்க. ஏற்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சின்ன தயக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது. பாஜக தலைவர் சொல்றது அதிமுக வந்து முதலமைச்சர் வேட்பாளர் வர்றாங்க. இதுல வந்து டெல்லி எடுக்கிற முடிவு தான். உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும், பத்திரிகை ஊடகத்துக்கு என்னை விட அதிகமா தெரிஞ்சவங்க நீங்க. மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கூறிய பிறகு அதற்கு அடுத்தாற்போல் யார் பேசினாலும் அது சரியல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. பாத்தீங்களா இந்த வீடியோல என்ன பேசியிருக்காரு அப்படிங்கறது? எடப்பாடி ஒரு தலைவர் மாதிரியா பேசியிருக்காப்ல. ஒரு வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் என்ன முடியல, என்ன சொல்லணுங்கிறதே வந்துகிட்டு தெரியல. ஒரு கட்சி தலைவரா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் தலைவரா நீ பேசுற, அந்த தலைவர் மாதிரியே நீ பேசுற. நீ எப்படி வந்த? இல்ல எனக்கு சந்தேகமா இருக்கு. அதாவது ஒரு கட்சியில அடிப்படை உறுப்பினர், அப்புறம் வந்து கிளை கழகத்துல இப்ப ஒன்றியத்துல மாவட்டம், அப்புறம் மாநிலம், இப்படி ஒவ்வொரு போஸ்ட் பை போஸ்டா வந்துகிட்டு முன்னேறி ப்ரோமோட் ஆகி வருவாங்க. அதுதான் அவர் வந்துகிட்டு பெரிய எடப்பாடி வந்துகிட்டு பெருமையா சொல்றது வந்துட்டு, நான் அடிமட்ட தொண்டனா இருந்தேன், நான் வந்துட்டு இன்னைக்கு வந்துகிட்டு எப்படி வந்த அப்படிங்கிறது உலகம் அறிந்த பரம ரகசியம் இல்ல, உலகமே தெரிந்த ரகசியம். அப்படி இந்த தெரிந்த ரகசியத்தை வந்துட்டு இன்னைக்கு நீ யார் காலில் விழுந்து வந்த தகுந்து வந்த எல்லாமே வந்துகிட்டு தெரியும். சரி, அதை விடுங்க. அப்படி இருந்தும் இந்த ஒரு நிலைமைக்கு வந்து நிக்கிறிய, அப்ப அந்த ஒரு இருக்கிற இடம் என்னன்னும் அதோட பவர் என்னன்னும் அதுல எப்படி செயல்படணுங்கிற ஒரு விவஸ்தை இருக்கா? வரணுங்கிறது எல்லாருமே வந்துகிட்டு ஆசைப்படலாம். இப்ப வந்துகிட்டு நம்மளே வந்துகிட்டு ஒவ்வொரு பதவியும் இருக்கும். இப்ப சிம்பிளா நம்ம வந்துகிட்டு நீங்களே நினைச்சு பாருங்க, நம்ம ஒவ்வொருத்தரும் வந்துகிட்டு நான் வந்து இன்னைக்கு ராணுவ தளபதி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ராணுவ தளபதியா வந்தேன்னா, ராணுவ தளபதியா வந்த பிறகு ஒரு நாட்டுக்கும் இரு நாட்டுக்கும் சண்டை வரும்போது அந்த நாட்டை எப்படி பாதுகாக்கணும், அதுக்குள்ள அறிவு வேணும், அது செயல்திறன் வேணும், என்னெல்லாம் வேண்டி இருக்கு. ஒரு கம்பெனியின் ஒரு தலைமை பொதுக்கு சிஓவா வர்றேன்னா அந்த கம்பெனியை எப்படி கொண்டு போனோம் அப்படிங்கிற அறிவு வேணும், அந்த செயல்திறன் வேணும். இது ஏதாவது உங்களுக்கு இருக்கா அப்படிங்கறதுதான் ஏன் கேள்வி. ஜெயலலிதா நீ பார்த்திருப்பீங்க, எம்ஜிஆரை பார்த்த நீ வந்திருப்பீங்க, கருணாநிதி எதிர்கட்சியா இருந்து கருணாநிதி வந்து பார்த்திருப்பீங்க, ஸ்டாலினா பார்த்திருக்கீங்க. இன்னைக்கு ஸ்டாலினை வரும்போது நீங்க எல்லாம் என்னெல்லாம் சொன்னீங்க? வாரிசு அரசியல் அப்படி இப்படி எல்லாம் சொன்னீங்க, ரைட், ஓகே. ஆனா இன்னைக்கு திமுக எப்படி இருக்கு? கட்டுக்கோப்பா அவங்க எடுக்கிற முடிவு எப்படி இருக்கு? அவங்க எடுக்கிற மக்கள் நலன் சார்ந்த முடிவுகள் எப்படி இருக்கு? மக்களுக்காக என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? இதெல்லாம் இருக்கும்போது நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அடிமையாக கை கட்டி நிக்கிற, எஜமானுக்கு கை கட்டி நிக்கிற ஒரு அடிமையா தானே இருக்கீங்க. பிஜேபியின் எஜமானுக்கு கை கட்டி நிக்கிற அடிமையா தானே இருக்கீங்க. சொல்ல முடியல இல்ல, ஒரு எம்எல்ஏக்கு தகுதி இல்லாத பிஜேபி காரண்ட இன்னைக்கு அவன் வந்து பேசுறான். 80 எம்எல்ஏ இருக்கிற உங்ககிட்ட பேசுறான். வெக்கமா இல்ல உங்களுக்கு? டெல்லி முடிவு பண்ணுமா? அப்ப நீ என்னத்துக்கு இருக்குங்க? உனக்கு என்ன வேலைங்க? உன்னோட மதிப்பு என்ன? உன் கட்சியின் மதிப்பு என்ன? ஒட்டு மொத்தமா அடகு வச்சுட்டீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்களால அந்த முருகன் மாநாட்டுல வந்துகிட்டு அண்ணாவையும் பெரியாரையும் கேவலப்படுத்தும் போது கூட உங்களால வாய் திறக்க முடியலன்னா அவ்வளவு பெரிய அடிமையா நீங்க இருக்கீங்க. அப்ப நீங்க எவ்வளவு பெரிய அடிமையா அந்த இடத்துல உங்களை வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தேவையா உங்களுக்கு எல்லாம்? எதுக்கு அரசியல் இருக்கு? விட்டுட்டு போயிட வேண்டியதானே? எத்தனை சம்பாதிச்சிட்டீங்களா, பாட்டுல சவனேன்னு போய் உட்கார்ந்துட வேண்டியதானே? இந்த பணத்தை, நீ சம்பாதிச்ச பணத்தை சேர்க்கிறதுக்கும் அதை தக்க வைக்கிறதுக்கும் அதை பாதுகாக்கிறதுக்காக ஒட்டுமொத்த கட்சி அடமான வச்சிருக்கீங்க. ஒட்டுமொத்த கட்சி, அதாவது ஒவ்வொரு அதிமுகவின் தன்மானத்தை கொண்டு போய் நீ அடமான வச்சிருக்க. என்னைக்கா புரியுதா உங்களுக்கு? இது நீ பண்ண தவறு என்னங்கிற புரியுதா? அடிமட்ட தொண்டை இன்னைக்கும் வந்துகிட்டு நீங்க எல்லாமே அடிமட்ட தொண்டை இதுக்கு வந்து காரணம். அடிமட்ட தொண்டை கேட்க மாட்டேங்கான், எவனும் கேள்வி கேட்க முடியல, எவனும் நீங்க ரிப்ளை பண்ணல. இன்னைக்கு நீங்க கண்ணை மூடிட்டு எம்ஜிஆருக்காக ஜெயலலிதாக்காக ஓட்டு போடுறான், எடப்பாடி பின்னால் நடந்து போயிட்டு இருக்கீங்கன்னா அதை விட பச்சை துரோகம் நீங்க ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் செய்யற இதை விட பச்சை துரோகம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. கேவலம், மிகப்பெரிய கேவலம். பணத்திற்காக தான் சம்பாதிச்ச லஞ்சமாக பெற்ற ஆட்டையை போட்ட தமிழ்நாடு மக்கள்கிட்ட இருந்து ஆட்டையை போட்ட இந்த பணத்தை வந்துகிட்டு நீயும் உன் குடும்பமும் சொகுசா
வாழ்றதுக்காகவும் அதை பாதுகாக்கிறதுக்காகவும் இன்னைக்கு பிஜேபிங்கிற ஒரு அடிமை கிட்ட நீ இருக்கேன்னா உன்னை என்ன லிஸ்ட்ல எடுக்கணும்? ஒரு தலைமை பதவிக்கும் நிக்கிற என்ன தகுதி உன்ட்ட இருக்குங்கிறது நீ பெரிய லெவல்ல சொல்லிட்டு இருக்க. சும்மா வாயால மட்டும் சொல்லிட்டு இருக்க பத்தாது. அதாவது ஒரு ஏழை குடிமகன், ஒரு விவசாய மகன் வந்துகிட்டு இன்னைக்கு தலைவரா தலைமையில இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறது ஒரு புண்ணியம் கிடையாது மிஸ்டர் எடப்பாடி. அந்த தலைமையில நான் நின்று நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் என்ன கிழிச்சு கொடுத்தேன், என்னத்தை நான் இந்த மக்களுக்காக செஞ்சேங்கிறத சொல்றதுக்குள்ள தகுதி வேணும். நீ மக்களுக்காக வாய் திறக்க உன்னால முடியலன்னா நீ மக்களுக்காக என்ன பண்ணிடுவ? தமிழக மக்களை இனியும் கொண்டு போய் நீ பிஜேபி கிட்ட கொண்டு போய் அடமானம் வச்சு அவனுக்கு ஆட்சியை வாங்கி கொடுத்து இங்க இருக்கிற திரும்பவும் இந்த ஜாதிய வெறிய ஜாதிய மனப்பான்மைய நீ கொண்டு வர்றதுக்கு நீ உடந்தையா இருக்க. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம்? நீ ஆட்டையை போட்ட ஊழல் பண்ண காசு, அதை பாதுகாக்கணும். இதுதானே என்ன கொள்கை இருக்கு உங்களோட? இப்ப அதிமுகவோட ஒரே ஒரு கொள்கை, அதிமுக தலைவர்களோட ஒரே ஒரு கொள்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இவ்வளவு நாள் ஊழல் பண்ண துட்டை, ஊழல் பண்ணி சம்பாதிச்ச காசை பாதுகாக்கணும். இல்லாம தமிழ் மக்களுக்கோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு ரத்தத்துக்கோ ஏதாவது ஒண்ணு நல்லது செய்யணுங்கிற ஒரு சொட்டு எண்ணமும் கிடையாது. இத புரியலைன்னா நீ எல்லாம் முட்டாள், அவ்வளவுதான். அதிமுக இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீ எல்லாம் முட்டாளு. நீ ஓட்டு போடுறேன்னா நீ ஓட்டு போட்டு தெளிவா நீ சொல்லிக்கோ, நான் ஒரு முட்டாளுங்க, அவ்வளவுதான். உங்களை வேற எவனே ஆண்டவனே திருத்த முடியாது. அழிஞ்சிட்டு நாளைக்கு கத்தாத, நாளைக்கு நீ கத்தவே கத்தாத. பிஜேபி வந்தா அங்க கலவரம் நடந்துச்சு, இங்க கலவரம் நடந்துச்சு, என் வீடு போச்சு, உன் வீடு போச்சு, நான் இன்னைக்கு சாதியா கூப்பிடுறேன், அந்த அந்த சத்தமே போடாது. ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான். நீ என்னைக்கும் நீ ரெட்டலைங்கிற சின்னத்துக்கே நீ குத்தாத, ஓட்டு குத்திட்ட நீ அனுபவிக்க போறீங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. வேற எதுக்குனாலும் நீ குத்து, நீ நோட்டாவுக்கே குத்திக்கோ, மேட்டரே கிடையாது. நான் இப்போ திமுக சப்போர்ட்டா திமுக ஓட்டு போட்டுன்னு சொல்ல மாட்டேன். நோட்டாக்காக தான் நீ ஓட்ட போட்டுக்கோ. தயவு செஞ்சு பிஜேபிக்கும் அதிமுகவுக்கு ஓட்ட போடாத. ஓட்ட போட்டேன் தமிழ்நாட்டு தலைவிதியே எவனால மாற்ற முடியாது. அன்னைக்கு ரஜினி சொன்னதுதான், ஆண்டவனே வந்தாலும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. அந்த நிலைமைக்கு இனி ஒரு தடவை எடப்பாடியும் பிஜேபியும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா தமிழ்நாட்டை எந்த கடவுளாலும் காப்பாற்ற முடியும். எதுக்கு எந்த கோவிலும் உங்க கையில இருக்காது, அவ்வளவுதான். 100% உண்மை, எழுதி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எஸ்டே.